இங்க சிலர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு அவனை தேடிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில ஒரு வீடான சோளக்குள்ள பொம்மையை பாக்குறாங்க. அவங்கள ஒருத்தன் அது உள்ள அந்த பையன் இருக்கத நோட் பண்ணிடுறான். ஆனா அதை வெளியே கட்டிக்காத மாதிரி பின்னாடி வந்தவன் அவன் ஆளுங்களை அதை பார்த்து ஃபயர் பண்ண சொல்லிடுறான். அப்ப திடீர்னு ரேடியோல அந்த பொண்ணு இன்னும் சாகல, இன்னும் அந்த பையன் தான் அவளை காப்பாத்தினாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஷாக் ஆனவங்க ஒரு ஈட்டி எடுத்து அவன் கையில வச்சுட்டு தற்காப்புக்கு அவனை கொண்டது மாதிரி செட் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பவரை வச்சு கேஸையும் ஒண்ணு இல்லாம பண்ணவங்க கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் அவங்கள ஒருத்தன் அதே சோளக்குள்ள பொம்மைய அவன் லேண்ட்ல பாக்குறான். அதை பார்த்து ஷாக் ஆனவன் அவன் ஆளுங்க தான் அவன் கிட்ட விளையாடுறாங்கன்னு நினைக்கிறான். ஆனா அவங்க யாருமே அதை பண்ணலைன்னு மறுத்துறாங்க. அன்னைக்கு நைட் அவன் திரும்பி வந்து பாக்குறப்ப அந்த சோளக்குள்ள பொம்மை இங்க இருக்காது. அப்போ பானுல இருந்து சத்தம் வருதுன்னு உள்ள போனவன் மேல இருந்து சருகுகள் கொட்டுறத நோட் பண்றான். உடனே ஒரு கத்தி எடுத்தவன் அவன் கிட்ட விளையாடுறவன் மேலதான் வரைஞ்சிருக்கான்னு ஏனியில ஏற ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவன் மேல போனதுமே கீழே இருந்த கிரஷர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. அப்ப நில தருவாரி கீழே விழுந்தவன் அந்த கிரஷர்ல மாட்டி பீஸ் பீஸா ஆயிடுறான்.